ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டில் லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும், இதுவா இல்லை இதுவா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏஜ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் அ நம்பர்னு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம் இருக்குங்க. நம்பர் 1, ஸ்கின்னோட pH வேல்யூ பற்றி. ஸ்கின்னோட pH வேல்யூ கம்மியாக இருக்க கிளென்சர் சோப் யூஸ் பண்ணால் ஸ்கின்ல என்ன ஆகும்? ஸ்கின்னோட pH வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய சோப்பு கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? நம்பர் 2, ஸ்கின்னோட டைப். நம்பர் 3, CTM ப்ராசஸ். இது 3 தாங்க. இது 3 பற்றி நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுதுன்னு நம்மளாலே கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்கின்னோட pH பற்றி பார்க்கலாம். pH மீன்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரோஜன். அதாவது சாலிட் இல்லை லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய பொருளோட அசிடிக் ப்ளஸ் ஆல்கலைன் இந்த கண்டென்ட் அந்த பொருளில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் நம்ம இந்த pH-ஐ யூஸ் பண்ணுறோங்க. pH வேல்யூவை 0 to 14 அப்படின்ற ஸ்கேல் வச்சு தான் சயின்டிஃபிக் ரீதியாக மெஷர் பண்ணுறாங்க. இதில் 0 to 7 அப்படின்றது அசிடிக்காகவும் 7 to 14 அப்படின்றத அல்கலைனாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் 7 அப்படின்றத நியூட்ரலாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 7 மீன்ஸ் அசிடிக்கும் கிடையாது, அல்கலைனும் கிடையாது. அதாவது அமிலத்தன்மையும் கிடையாது, காரத்தன்மையும் கிடையாது. ரெண்டுக்கும் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ pH அப்படின்றதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க. இவ்வளோ ஏங்க, நம்ம பிளட்டுக்கு கூட pH வேல்யூ இருக்குது. நம்ம பிளட்டோட pH வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 7.4. நம்ம வாட்டரோட pH வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 7. சரி, ஓகே. ஸ்கின்னுக்கான pH வேல்யூ அப்படின்னா 4.4 to 5.5 வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. இதுவே ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கான pH வேல்யூன்னு பார்த்தோம்னா 5.5. ஸோ அப்போ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 5.5 to 7க்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃபுங்க. pH வேல்யூ கம்மியாக உள்ளதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லெமன் எடுத்துக்கலாம். லெமனோட pH வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3. இதுவே pH வேல்யூ அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேக்கிங் சோடாவை எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடாவோட pH வேல்யூன்னு பார்த்தா நம்பர் 9. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டினரி சோப்போட pH வேல்யூலாம் நம்பர் 8 to 13க்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ அப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டினரி சோப்பும் சரி இல்லை பேக்கிங் சோடாவும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தாங்க. pH வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய கிளென்சர் சோப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல நம்ம ஸ்கின்ல ஆயில் செக்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகையில் நம்ம ஸ்கின்ல ஆட்டோமேட்டிக்காக ஆக்னி, பிம்பிள், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், நம்ம ஸ்கின் டர்ன் ஆகுறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதுவே நம்ம pH வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணல நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகும். சிலருக்கு இச்சிங் கூட வரலாம், ரெட்டிஷ்னஸ் ஃபார்ம் ஆகலாம், ரிங்கிள்ஸ் எல்லாம் வர்றதுக்கான ரீசனே நம்ம pH வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தாங்க. ஸோ நம்ம வாங்குற ப்ராடக்டோட pH வேல்யூ செக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். சில கம்பெனி ப்ராடக்ட்ஸில் பார்த்தோன்னா pH வேல்யூ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செபாமெட், செட்டஃபில், என்இஸ் ஃப்ரீ, எடியூட் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ரீஈக்குவல் இப்படி சொல்லிகிட்டே போகலாம், ஒரு லிஸ்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சில கம்பெனிஸ் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணாத ஒரு கிளென்சர் இல்லை சோப்போட pH வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது pH வேல்யூ செக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிப்பு. இது ஆக்சுவலாக நமக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம pH வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிந்தல் சோப்பு. ஸோ இதை நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சோப்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் சரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த pH ஸ்ட்ரிப்பை இப்போ என்ன பண்ணுறோன்னா டைல்யூட் பண்ண இந்த சோப்புக்குள்ளே இப்படி டிப் பண்ணுறோம். ஸோ டிப் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டார்க் க்ரீனாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் நமக்கு பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க
நம்பர் 7 வந்து லைட் கிரீன், நம்பர் 8 வந்து டார்க் கிரீன். ஸோ வந்து 8 அப்படிங்கும்போது நமக்கு இது வந்து நமக்கு டார்க் கிரீன் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்பர் 8 இதோட pH வேல்யூ அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சோப்பு, கிளென்சர், ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ப்ராசஸ், செக் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.